வணக்கம் தாய்நாடு. வணக்கம் உறவுகளே, மற்றொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய வணக்கம் தாய்நாடு முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய எல்லை கிராமங்களில் ஒன்றாக்கிய மெல்லாவி பிரதேசத்தை நோக்கி உங்களை அழைத்து வந்திருக்கிறது. மெல்லாவி என்று நாங்கள் சொல்லுகிற போது இந்த பிரதேசமானது துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவினுடைய நிர்வாக எல்லைக்கு உட்பட்ட ஒரு பிரதேசமாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்த பிரதேசத்திற்கு, இந்த மெல்லாவி பிரதேசத்திற்கு நாங்கள் மாங்குளம் சந்தியிலே இருந்து அன்னளவாக ஒரு 18 கிலோமீட்டர்கள் பயணம் செய்து இந்த மெல்லாவி பிரதேசத்தை அடையக்கூடிய மாதிரி இருக்கும். அது தவிர துணுக்காய் பிரதேசத்தில் இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மெல்லாவி பிரதேசம் அமைந்திருக்கிறது. அடுத்ததாக இந்த பிரதேசத்திற்கு நாங்கள் வந்து சேருகின்ற பாதைகளை பார்க்கிற போது இந்த A9 பிரதான வீதியிலே மாங்குளம் சந்தியிலே இருந்து நாங்கள் மெல்லாவிக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். அது தவிர வந்து A32 பிரதான வீதியிலே வெள்ளாங்குளம் சந்தியிலே இருந்து நாங்கள் பயணப்படுகிற போது கல்விலான், அந்த கல்விலானை கடந்து துணுக்காய் சந்தி, அதற்கு அடுத்ததாக வந்து இந்த மெல்லாவி பிரதேசத்துக்கு நாங்கள் வந்து சேரக்கூடியதாக இருக்கும். இப்படியான பாத எல்லைகளை கொண்ட இந்த மெல்லாவி பிரதேசத்தில் இருந்துதான் இன்றைய வணக்கம் தாய்நாடு உங்களுக்கு பதிவு செய்ய இருக்கிறது. நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும். மெல்லாவி பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் குறிப்பாக மெல்லாவிக்கு அண்மையில் காணப்படுகின்ற இந்த துணுக்காய் பிரதேசத்தில் வந்து அதிகமான சேவை நிலையங்கள் காணப்படுகிறது, அரசு நிறுவனங்கள் காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இங்கே வந்து மக்களுடைய தெய்வீக வழிபாடுகளை கொண்டு நடத்தக்கூடிய வகையில் வந்து ஆலயங்கள் காணப்படுகிறது, வங்கிகள் காணப்படுகிறது, குறிப்பாக ஒரு பிரதேச வைத்தியசாலை காணப்படுகிறது, நூல் நிலையம் காணப்படுகிறது. இப்படியான விடயங்களை வந்து நாங்கள் நகரத்தை அண்டிய பகுதிகளிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த மெல்லாவி பிரதேசனுடைய கிராமங்களை பற்றி நாங்கள் பார்க்கிற போது இங்கே மிக பிரதானமாக வந்து விவசாய நிலங்களை கொண்ட கிராமங்களாக இவை காணப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கால்நடை வளர்ப்பும் வந்து மிக அதிகமாக இடம்பெற்று வருகிறது. இப்படியான விஷயங்களை தான் நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வாங்க.
எனது பெயர் கந்தையா பரமேஸ்வரன். நான் 1958ஆம் ஆண்டு பிறந்த நான். பிறப்பிலிருந்து நான் இந்த பகுதியில் தான் வசித்து வருகிறேன். விவசாயம்தான் எமது பிரதான தொழில். ஆரம்ப காலத்தில் விவசாயம் கிட்டத்தட்ட இந்த பகுதியின் 58ஆம் ஆண்டு இல்லாமல் 2500 பவனிக்குளம் மல்லாவி எல்லாமாக 2500 குடும்பம் வரை இருந்தது. இப்பொழுது கிட்டத்தட்ட 15,000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறது. அவர்கள் இடம்பெயர்வுக்கு முதல் ஓரளவு வாழ்ந்து வந்தார்கள், கஷ்டம் அவ்வளவு இல்லாமல். இடம்பெயர்வுக்கு பிற்பாடு பாரிய கஷ்டத்துக்குள்ளாகி வாழ்கிறார்கள். காரணம் என்னென்றால் ஆடம்பர வாழ்க்கையால் அவைன்ற வருமானத்தை செலவுக்கு தக்க வருமானம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை இல்லை. அதால் பெரும் கடன் சுமையோடு தான் வாழினோம். மற்ற விவசாயத்தை நம்பி வாழ்கிறவர்களுக்கு ஒரு பாரிய பிரச்சனை என்றால் இடையில் 2014ஆம் ஆண்டும் 2017ஆம் ஆண்டும் மழை இல்லாமல் போனபடியால் அதில் ஏமான நட்டங்கள் ஏற்பட்டு பாரிய கஷ்டங்களை எதிர்கொண்டு இப்போ சாதாரணமாக இதில் இங்கே இப்போ இந்த தற்சமயம் சரியான வெயில் அதிகரித்து வருகிறது. அதால் இப்போ சிறுகுளமான மல்லாவிக்குளம், மற்றது பவனிக்குளம் இன்னும் சிறுவம் ஈவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கு, விதைக்கவில்லை. மல்லாவிக்குளம், ஒற்றர்த்த குளம், கொல்லவளாங்குளம் இப்படியான குளங்கள் விதைப்பு முடிவிட்டது. மற்றதுகள் விதைக்க இருக்கணும். அவை கொஞ்சம் மழை காலம் சித்திரை மழையை பார்த்து தான் விதைக்கிறதாக உத்தேசித்து இருக்கிறார்கள். எங்களுக்கு இந்த பவனிக்குளத்தை பொறுத்த மட்டும் பரங்கியாரை திருப்பி தந்தால் ஒரு பாரிய தண்ணி தட்டுப்பாடு இல்லாமல் விவசாயத்தை தொடர்ந்து அந்த மழை குறைஞ்சாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். விவசாயத்தால் கூடிய வருமானத்தை பெற்று அவர்கள் தங்கண்ட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவார்கள். அன்னளவாக ஒரு 15,000க்கு மேற்பட்ட குடும்பங்களை கொண்ட மக்கள் தொகையினர் வாழுகின்ற இந்த மல்லாவி பிரதேசத்தில் இந்து மக்களும் அதே நேரத்தில் கிறிஸ்தவ மக்களும் பரம்பி காணப்படுறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி இருந்தாலும் இந்த பிரதேசத்தில் மிக அதிகமாக இந்துக்களே அதிகமாக, குறிப்பாக சைவ மக்கள் இந்த பிரதேசத்தில் பரம்பி காணப்படினும் இந்த ஆலயங்களும் சைவ கோயில்களும் இந்த பிரதேசத்தில் காணப்படுது. அது மட்டுமல்லாமல் சிறு தொகையினராக கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகின்ற மக்களும் இங்கே வாழ்ந்து வரதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆகவே அவர்களுடைய அந்த வாழ்வியல் நெறிமுறைகளை கொண்டு போகக்கூடிய வகையில்
வகையில் வந்து அவருடைய வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் வந்து இங்கே வந்து ஆலயங்கள் வந்து காணப்படுது. அது இந்து ஆலயங்களாக இருக்கட்டும், சைவ ஆலயங்களாக இருக்கட்டும், அல்லது கிறிஸ்தவ தேவாலயங்களாக இருக்கட்டும், இவை எல்லாமே மக்களுடைய அவர்களுடைய அந்த நல்ல வாழ்வுக்கு நெறிப்படுத்தக்கூடிய மைய நிலையங்களாக காணப்படுறதையும் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி வாழுகிற மக்களுடைய மிக பிரதானமான தொழிலாக வந்து விவசாயம் காணப்படுது. விவசாயம் என்று சொல்லிக்க பிரதானமாக வந்து நெற்பயிற்சியை தான் இந்த மக்கள் வந்து செய்து வருகிறோம். நெல்லுன்னு சொல்லிக்க பருவகால அடிப்படையில் பயிர் செய்யப்படுற நெற்கள் தான் இங்கே வந்து அதாவது விதைக்கப்படுது. குறிப்பாக வந்து இந்த நெல்லுக்காக வந்து மழையை நம்பியும் அதே நேரத்தில் வந்து குளத்தை நம்பியும் வந்து விவசாயத்தை செய்யணும். குளம்னு சொல்லிக்க குறிப்பாக இந்த மெல்லாவை குளம், அது தவிர வந்து வவுனி குளத்திலிருந்து வார தண்ணி, இதுகளை பயன்படுத்தி தான் இந்த பிரதேசனுடைய விவசாயம் வந்து சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக வந்து இப்போ நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கோம். நாங்கள் இந்த வணக்கம் தாய்நாட்டை பதிவு செய்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் வந்து வவுனி குளத்தினுடைய தண்ணியை அடிப்படையாக வச்சு தான் இவர்களுடைய சிறுபோகத்துக்கான அந்த தீர்வு வந்து கொடுக்கப்பட இருக்கிறதாக வந்து இந்த பிரதேச விவசாயிகள் ஊடாக வந்து நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அதாவது குளத்தில் வந்து எந்த அளவுக்கு தண்ணி இருக்கிறதோ அதுக்கேற்ற அளவு வந்து நீர்ப்பாசன திணைக்களத்தினால எவ்வளவு விவசாயம் செய்யலாம் என தீர்மானிக்கப்பட்டு அந்த விவசாயிகளுக்குரிய அந்த சிறுபோகத்துக்கு வழங்கப்படுற அந்த காணியினுடைய அளவு அல்லது பயிற்சியைக்குரிய காணியினுடைய அளவு வந்து தீர்மானிக்கப்படும். அப்படி தீர்மானிக்கப்பட்டு தான் இப்போ சிறுபோகத்துக்கான வேலைகள் வந்து இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் காலம் போனோம்னு சொன்னால் இந்த பிரதேசம் வந்து பசுமையான பச்சை பசையில் என்ற நெல் வயல்கள், அதே நேரத்தில் நெல் வயல் வளர்ந்து வரைக்கில் வந்து அந்த நாங்கள் அதாவது அந்த நெல் பயிர் தள்ளுகின்ற அந்த காலத்திலே வந்து அந்த வாசனையை கூட நாங்கள் நுகரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியான ஒரு விவசாய மக்கள் வாழுகிற ஒரு பிரதேசமாகத்தான் இந்த பிரதேசம் காணப்படுது. தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருங்க.
பொறுத்த வரைக்கும் இங்கே காணப்படுகின்ற மக்களுடைய மிக பிரதானமான தொழிலாக வந்து விவசாயம் காணப்படுது. இப்படி நாங்கள் பார்க்க இந்த மக்கள் வந்து ஆற்றை நம்பியும், அதாவது வவுனி குளத்திலிருந்து கிடைக்கின்ற அந்த நீரை நம்பியும் அல்லது மெலாவி குளத்திலிருந்து கிடைக்கின்ற நீரை நம்பியும், அதே நேரத்தில் மழையை நம்பியும் தான் மிக பிரதானமாக நெற்பயிற்சிகளில் ஈடுபடுற விவசாயத்தில் ஈடுபடுற மக்களாக வந்து காணப்படினும். இப்படி பார்க்க இன்றைக்கு வந்து எங்களுடைய பிரதேசங்களில் காணப்படுகின்ற இந்த காலநிலை மாற்றமும் இந்த பொம்மை அதிகரிப்பும் வந்து குறிப்பாக இந்த அண்மை காலங்களில் வந்து வெப்பநிலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 36, 37, 38°C வந்து அதிகரித்து கொண்டு ஒரு போகிற பண்பை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படியான பொம்மை அதிகரிப்பும் வறட்சியும் அதே நேரத்தில் வந்து நீருக்கு கிடைக்கிற, அதாவது நீர் கிடைப்பதில் ஏற்படுகின்ற இந்த பற்றாக்குறையும் வந்து இந்த மக்களுடைய வாழ்க்கையிலையும் இவர்களுடைய விவசாயத்திலையும் வந்து கணிசமான பாதிப்புகளை உண்டு பண்ணி இருக்குது. இப்படி நாங்கள் பார்க்க இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இந்த பிரதேசம் கூட ஒட்டங்குளம் ஊடாக விநாயகபுரம், அதாவது விநாயகபுரம் ஒட்டங்குளம் போன்ற பிரதேசங்களுக்கு போகிற பாலியாற்று பாலம் தான் இந்த பிரதேசம். மல்லாவிலிருந்து போகிற பாதையில் தான் இது இருக்குது. ஆனால் இந்த பிரதேசத்தினுடைய இதில் வந்து பாஞ்சு கொண்டிருக்கிற இந்த பாலியாறு கூட இப்போ வந்து அமைதியாக ஒரு மென்மையான போக்கில் வந்து அமைதியாக போகிறத தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி. ஒரு காலத்தில் வந்து பொங்கி பிரவாகித்து போகக்கூடிய இந்த பாலியாறு கூட இந்த வெக்க காலத்தில், அதாவது மழை குறைவாக இருக்குது, ஆற்றினூடாக வருகின்ற தண்ணியினுடைய அளவு வந்து குறைவாக இருக்குது. ஆகவே வந்து இந்த ஆறும் வந்து அமைதியாக போகுது. இப்படி தான் இதுவும் வந்து ஒரு காலநிலை மாற்றத்தினுடைய ஒரு அடையாளம் அல்லது ஒரு சாத்தியப்பாடு. அந்த காலநிலை மாற்றத்தை எங்களுக்கு எடுத்து கூறுகின்ற ஒரு காரணி என்று சொல்லித்தான் நாங்கள் எடுக்க வேண்டியிருக்குது. இப்படியெல்லாம் பார்க்க இந்த பிரதேச மக்கள் வந்து உண்மையில் விவசாயத்தை நம்பி இருக்கிறவர்கள். அப்படி விவசாயத்தை நம்பி இருக்கிற மக்களுக்கு வந்து காலநிலை பொய்த்து அங்கே மழை பொய்க்குமாக இருந்தால் அந்த மக்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி மாற்றமடையும்? உதாரணத்துக்கு இப்படி மக்களுடைய வாழ்க்கை முறை வந்து மாற்றம் அடைகிற போது அவர்கள் எப்படி தங்களுடைய விவசாயத்தை மேற்கொண்டு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து அவர்களுக்கு எப்படியும் குறைவடைந்து தான் போகும். நாங்கள் பார்க்குறோம் ஒரு விவசாயம்னு சொல்லிக்க அதை முழுக்க நீரை மையப்படுத்தி செய்யப்படுற ஒரு பிரதானமான தொழில். அப்போ இங்கே வந்து காலநிலை பொய்க்குது, பொம்மை அதிகரிக்குது, தண்ணி குறையுது, இப்படியெல்லாம் நடக்க மக்களுடைய வருமானம் வந்து குறைவடைய போகுது, விவசாயம் வீழ்ச்சி அடைய போகுது, அவர்களுடைய பொருளாதார தளம் வந்து ஒரு ஆட்டம் காண போகுது. இப்படியான ஒரு நிலைமையில் இந்த மக்களால் வந்து எப்படி தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகையிலும், இப்படியான ஒரு நிலைமையில் அவர்கள் எப்படி தங்களுடைய குடும்பங்களோட சந்தோஷமாக வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகக்கூடும்? இப்படியான கேள்விகளை தான் நாங்கள் பதிவு செய்ய வேண்டி இருக்குது. உண்மையில் நாங்கள் வந்து இன்றைக்கு எங்களுடைய பிரதேசம், இந்த மெலாவி பிரதேசம் மட்டுமல்லாமல் எங்களுடைய தாயக பிரதேசங்களில் ஏற்பட்டு வருகின்ற இந்த காலநிலை மாற்றம், இதனோடு தொடர்புடைய காரணிகள் மீது எங்களுடைய கவனத்தை திருப்ப வேண்டிய ஒரு காலமாகத்தான் இது இருக்குது. இந்த விடயத்தையும் நாங்கள் இங்கே பதிவு செய்து கொண்டு நகரப்போகிறோம். நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருப்போம். ஆண்டு இங்கே குடியேற்றம் கொண்டு வரப்பட்டது. 58ஆம் ஆண்டில் இருந்து ஒரு சின்ன குழந்தை வீட்டில் தான் கூடுதலான மக்கள் எல்லாம் இருந்து வந்தது. வவுனிக்குளம்தான் இதனுடைய வாழ்வாதாரம். இந்த பிரதேசத்தை பொறுத்தவரை பாண்டியங்குளம், துணுக்காய், எஜ்ஜி டிவிஷனை பொறுத்த வரைக்கும் குளத்தின் நீர் தான் வாழ்வாதாரம். அதை நம்பித்தான் இங்கே மக்கள் குடியேற்றப்பட்டது. குளத்துக்கு கீழே தான் கொண்டு வந்து குடியேற்றப்பட்டது. பொதுவாக கொலனின்னு சொன்னால் 3 ஏக்கர் வயலும் 2 ஏக்கர் குடியிருப்பு காணியும் வழங்கப்பட்டு தான் கூடுதலாக குடியேற்றம் செய்யப்பட்டது. இடைக்கிட கொஞ்சம் குருதி காணிகளும் இருக்குது. உண்மையில் என்னென்னு சொன்னால் இப்போ இன்றைக்கு அப்படின்ட்டு இல்லை, வளர்ந்து இப்போ எல்லாருமே இங்கே இருந்து எல்லாருமே விவசாயிகளாக தான் இருந்தது. இப்போ வர்த்தகமோ அல்லது பல்வேறுபட்ட தொழில்களை இப்போ விருத்தி அடைஞ்சிருந்தாலும் ஆரம்பம் விவசாயம்தான் தொழில். வவுனி குளத்துக்கு 2 பூகம் பொதுவாக செய்கிறது. இந்த வருஷம் காலபோகம் சிறுபோகம் செய்கிறோம். ஆனால் இதுக்கு முதல் 2 வருஷம் சிறுபோகம் செய்யலை. என்னடா குளத்தில் தண்ணி இல்லை. இப்போ கூட 1 ஏக்கர் குடுபட்டு இருக்குது. குளத்தில் தண்ணி காணுமோன்ற பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்குது இந்த வெயிலுக்கு. ஆனால் அந்த பரங்கியாதை கொண்டு வந்து வவுனி குளத்துக்கு திருப்புறன்னு சொல்லி ஒரு திட்டமிட்டு 550 மில்லியன் ரூபா பெறுமதியான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று தயாரிக்கப்பட்டிருந்து சில வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்ட போதும் இன்று வரை அது நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. கடந்த காலம் பல அமைப்புகள், சர்வதேச நிறுவனங்கள் கூட கேட்டும் அது இன்று வரை அது நடைமுறையில் வருதில்லை. அப்படி கொண்டு வந்து வவுனி குளத்துக்கு இந்த பரங்கியாத்தை திருப்பினால் நிச்சயமாக இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் வந்து
மூன்று போகவும் செய்ய பண்ணக்கூடிய ஒரு விவசாயம் நெற்செய்கையை பொதுவாக மூன்று போகவும் செய்யக்கூடிய வகையில் இருக்குது. இன்றைக்கு இரணமடு குளத்தை பொறுத்தளவில் இரணமடு குளத்தில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு நன்னீரை கொண்டு போகணும் என்று சொல்லி குடிநீர் கொண்டு போகணும்னு சொல்லி பல்வேறுபட்ட வேலை திட்டங்கள் நகர்ந்து கொண்டிருக்கு. பல பிரச்சனைகளும் அரசியல் பிரச்சனைகளும் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த பவனி குளத்துக்கு மூன்று போகமும் செய்யக்கூடிய அளவுக்கு வருமா இருந்தால் இந்த பாலியாத்தினூடாக வர நீரை கொண்டு போய் வெள்ளாங்குளத்தில் ஒரு குளத்தை அமைச்சு வெள்ளாங்குளத்துக்கு ஊடாக யாழ்ப்பாணத்துக்கு தண்ணியை அனுப்பக்கூடிய ஒரு வசதி இருக்குது. இது பூகோள ரீதியாக இரணமடுவிலிருந்து கொண்டு போகிறத விட வெள்ளாங்குளத்திலேருந்து புனடிகளால் கொண்டு போகிறது மிக குறுகிய பாதை, நல்ல நீரை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்குது, செய்யலாம். ஆனால் ஏதோ அந்த ஏனாயினோட அல்லது அந்த ரோட்டோட அந்த திட்டங்களை வடிவமைக்கிற ஆக்களின் பற்றாக்குறையோ என்னமோ தெரியல, அந்த வகையில் நடக்குது. நிச்சயமாக அந்த குடிநீர் போதுமான குடிநீரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த வெள்ளாங்குளத்தில் குளத்தை அமைச்சு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதை விட எங்களோட பிரதேசத்தை பொறுத்தவரை பாண்டியங்குளம் துணுக்காய் தான். இந்த எனக்கு இஞ்சால துணுக்காய் பிரதேசம் தான் கூடுதலாக இந்த ஏரியா. அங்கே வைத்தியசாலை வசதி, ஆதார வைத்தியசாலை ஒன்று இருக்குது. உண்மையில் இப்போ அதை குறை கூறுறதா இல்லை, அதற்குரிய கார்டு அனுமதிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஆளணி இல்லை, அதுக்குரிய வைத்திய வசதி இல்லை. இப்போ ஒரு நோயாளியை கொண்டு போனால் அந்த நோயாளியை உடனே கிளிநொச்சிக்கோ அல்லது வவுனியாவுக்கோ அனுப்புகிற ஒரு நிலை தான் இருக்குது. நான் அந்த வைத்தியசாலையின் நலன்புரி சபையிலையும் இருக்கிறேன். அப்போ அதுக்காக நான் அந்த பணியாளரையோ அல்லது வைத்தியர்களையோ குறை கூறுறது இல்லை. அந்த கட்டுமானம் எங்களுக்கு வந்து சேர இல்லை, போதாமல் இருக்குது. சாதாரணமாக ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு கூட இயலாது. எக்ஸ்ரே கருவியும் இல்லை, அதுக்குரிய ஆளணியும் இல்லை. மருந்து கலந்து கொடுக்குறதுக்கு கூட ஆளணி இல்லாமல் கிடக்கு. துப்புரவு செய்கிற பணியாளர் கூட பற்றாக்குறையாக இருக்கார். நிறைய ஆக்கள் இருக்கு எடுக்கலாம், ஆனால் பற்றாக்குறையாக தான் இருக்குது. இப்போ இந்த சுத்திகரிப்பு தொழிலாளி கூட பற்றாக்குறையாகத்தான் இருக்குது. அப்போ அந்த நிலை இங்கே இருக்கிற ஆக்களின் மனதில் ஒரு வைத்திய வசதி இல்லைன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை விட இந்த பிரதேசத்தில் 4 பெரிய பாடசாலைகள் இருக்குது. பொதுவாக மல்லாவி மத்திய கல்லூரி, யோகபுரம் மகாவித்தியாலயம், பாலிநகர் மகாவித்தியாலயம், மற்றது பாண்டியங்குளம் மகாவித்தியாலயம். இந்த 4 மன்னேவி ஸ்கூல். இடப்பெயர்வுக்கு முதல் இருந்த மாணவர்களுடைய தொகையை விட இப்போ 3ல் 1 பகுதியாக தான் மாணவருடைய தொகை இருக்குது. இங்கே மக்கள் வேறு இடங்களுக்கு போகிறது அப்படியான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. வைத்திய வசதி இல்லை, கல்வி வசதி பற்றாக்குறை.
பிரதேசம் வந்து எங்களுடைய தாயக பிரதேசத்தில் பல்வேறு காலப்பகுதியில் வந்து மக்கள் எதிர்கொண்ட யுத்த சூழலும் அதே நேரத்தில் இடப்பெயர்வுகளையும் சந்தித்த ஒரு பிரதேசமாகத்தான் இந்த பிரதேசம் காணப்படுது. குறிப்பாக வந்து 2009ஆம் ஆண்டு யுத்த கால பகுதியில் இந்த பிரதேசத்துக்கு குறிப்பாக இந்த மன்னார் மாவட்டத்தினுடைய பெருநிலப்பரப்பு வழியாக நகர்ந்த ஸ்ரீலங்கா இராணுவ படையினர் வந்து அந்த காடுகளின் ஊடாக குறிப்பாக பாலியாறு, குருந்தங்குளம் இந்த காடுகளின் ஊடாக நகர்ந்து வந்து ஸ்கந்தபுரம், அது தவிர இந்த மெல்லாவி பிரதேசத்தின் ஊடாக நகர்ந்து தான் அவர்கள் வந்து மாங்குளம், அதற்கு அடுத்த கிளிநொச்சி போன்ற பிரதேசங்களுக்கு வந்து நகர்ந்ததாக வந்து இந்த பிரதேச மக்கள் வந்து சொல்லிடும். இப்படியெல்லாம் நாங்கள் பார்க்க இவ்வளவு யுத்தங்களுக்கும் அல்லது இவ்வளவு யுத்த இடர்பாடுகளுக்கும் வந்து முகம் கொடுத்த இந்த மக்கள் வந்து மீள குடியேறியதன் பிற்பாடு வந்து வழமை போல தங்களுடைய வாழ்க்கை முறைகளை வந்து கொண்டு செல்வதற்கான முன்னேற்பாடுகள் அல்லது நகர்வுகளை வந்து மேற்கொண்டு வரையும். ஆனாலும் வந்து ஒரு பிரதேசத்தினுடைய உட்கட்டமான வசதிகள் அல்லது உட்கட்டமைப்பு வசதிகள் வந்து சிறப்பானதாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி வந்து துரிதமாக்கப்படும். அந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி என்று நாங்கள் பார்க்கிற போது அது பாதைகளாக இருக்கட்டும் அல்லது ஏனைய சேவை நிலையங்களாக இருக்கட்டும், மக்களுடைய வாழ்க்கை நிலைகளாக இருக்கட்டும், இப்படி எல்லா வகையிலையும் வந்து நாங்கள் சுற்றிய ஒரு பார்வையை வந்து செலுத்த வேண்டியிருக்குது. இப்படி நாங்கள் பார்க்க வந்து இங்கே வந்து வீதிகள் மிக பிரதானமான ஒரு இடத்தினை வகிக்கிறது. எங்களுக்கு தெரியும் வீதிகளின் ஊடாக நாங்கள் மேற்கொள்கிற பயணங்கள் வந்து இலகுவாக இருக்க வந்து எங்களுடைய நேரம் வந்து மிச்சப்படுத்தப்படும். அதை தவிர வந்து எங்களுடைய இந்த உற்பத்தி பொருட்களை வந்து நாங்கள் மிக இலகுவாக சந்தைக்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வந்து அதிகரிக்கும். ஆக மக்களுக்கு இடையிலான இந்த இடைத்தொடர்புகளும் கிராமங்களுக்கு இடையிலான இடைத்தொடர்புகளையும் ஏற்படுத்துகிற மிக பிரதானமான ஒரு காரணியாக வந்து வீதிகள் காணப்படுது. இந்த பிரதேசத்தில் நாங்கள் பார்க்க நிறைய வண்டல் பாதைகள் காணப்படுகிறது, மக்கள் பயன்படுத்துகின்ற தார் வீதிகள் காணப்படுது, அது தவிர செம்மண் வீதிகள் காணப்படுது, பிரதான வீதியும் கூட இங்கே காணப்படுது. ஆக இந்த பிரதான வீதி வந்து நல்ல வகையில் வந்து புனரமைப்பு செய்யப்பட்டிருந்தாலும் இப்போ நாங்கள் நிற்கிற இந்த உதாரணத்துக்கு இந்த பாதையை கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த ஒட்டங்குளத்துக்கு போகிற இந்த பாதை வந்து செம்மண் பாதைகள், அதாவது கிரவல் பாதையாக காணப்படுது, குண்டும் குழியுமாக காணப்படுது. இப்படித்தான் இந்த மெல்லாவி பிரதேசத்துக்குள்ள காணப்படுகிற அநேகமான இடை வீதிகள் அல்லது சிறு வீதிகள் வந்து இப்படியான நிலைமையில தான் காணப்படுது. ஆக இந்த வீதிகளையும் வந்து புனரமைப்பு செய்ய வேண்டிய ஒரு தேவை வந்து இந்த மக்களுக்கு இருக்கிறது. மக்களுக்கான அந்த வீதிகளை வந்து புனரமைப்பு செய்து கொடுக்கிற போது தான் இந்த மக்களுடைய பயணங்கள் வந்து இலக்குப்படுத்தப்படும். இப்படியான விஷயங்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டு இங்கிருந்து நகர போகிறோம். நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருப்போம். இந்த ரோட்டை பார்த்தாலே தெரியுது, வந்து போகையெல்லாமே இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட ஏதோ 250 வீதியில் 25% வீதி கூட சிறந்த ஒரு போக்குவரத்து வசதி இல்லை. 10% வீதிக்கு கூட துணுக்கா பிரதேசத்தில் தார் போட இல்லை, தார் இல்லை. இப்போ அப்படி ஒரு கிரவல் ரோட் தான் கூடுதலாக இருக்குது. மிக பிரச்சனையாக இருக்குது. இப்போ நாங்கள் இந்த பிரதேச சபைக்கு ஒரு மோட்டர் கிரைண்டரையாவது எடுத்து கொடுக்கணும் அல்லது கேட்கணும்னு சொல்லி பல இடத்துலேருந்து கேட்டுனாங்க. அது கிடைக்க இல்லை. பல்வேறு பிரச்சனையில வந்து இப்போயும் ஒரு பழசை எடுத்து திருத்துற மாதிரியான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறேன். அப்படி ஒரு வசதியும் இல்லை. பாண்டியங்குளம் பிரதேசத்தை பொறுத்த அளவில் ஒரு மோட்டர் கிரைண்டர் இருக்குது, துணுக்கா பிரதேச சபைக்கு இல்லை. அதால் வீதிகள் கூடுதலாக செப்பனிட முடியாமல் தான் இருக்குது.
அதிகரிப்பு, அது மட்டுமல்லாமல் விவசாயத்தில் வந்து பாதிப்பு, பாதைகள் சீரில்லாத நிலைமை, இப்படியான பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்து வருகிற இந்த மக்கள் வந்து முன்வைக்கிற மிக பிரதானமான ஒரு கம்ப்ளைண்ட் என்று சொல்லுவார்கள். அதாவது மிக பிரதானமான ஒரு முறைப்பாடாக வந்து அவர்களுக்கு வந்து நீதிகளை பெற்றுக்கொள்வதில்லை அல்லது அரசு அலுவலகங்களை வந்து நாடுகிற போது தங்களுக்கான சேவைகளை பெற்றுக்கொள்வதில் வந்து சில இடர்பாடுகள் இருப்பதாக வந்து அவர்கள் கூறிக்கொள்ளுகிறார்கள். சில மக்கள் வந்து சொல்லினோம், தமிழக விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் வந்து இப்படியான லஞ்ச ஊழல்கள் வந்து குறைவாக இருந்தது அல்லது முற்றாகவே அறவே இல்லாத ஒரு நிலைமை காணப்படுது. ஆனால் இன்றைக்கு வந்து காசு இருக்கிறவன் லஞ்சம் கொடுத்தா என்னத்தையும் சாதிச்சு கொள்ளலாம் அல்லது காசு இருக்கிறவன் வந்து லஞ்சத்தை கொடுத்துட்டு தனக்கு தேவையான என்ன விஷயத்தையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்படியான ஒரு நிலைமை வந்து இன்றைக்கு இந்த பிரதேசங்களில் காணப்படுறதா வந்து மக்கள் விசனம் தெரிவிக்கணும். அப்போ இப்படியான விடயங்களையும் வந்து நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. மக்கள் சேவை என்றது ஒரு மகேசன் சேவை என்று சொல்லுவினோம். மக்களுக்காக நாங்கள் ஆற்றக்கூடிய ஒரு சேவையும் அதே நேரத்தில் அல்லது மக்களுடைய வரைப்பணத்தில் சேவையாற்றுகின்ற அரச ஊழியர்களும் வந்து இப்படியான விடயங்களை வந்து கவனத்தில் எடுக்கணும் என்றது இந்த பிரதேச மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இப்படியான விடயங்களை நாங்கள் வணக்கம் தாய்நாட்டின் ஊடாக, குறிப்பாக இந்த மெல்லாவி துணுக்காய் பிரதேசம் சார்ந்த இந்த வணக்கம் தாய்நாட்டின் ஊடாக பதிவு செய்து கொண்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருப்போம். தொடர்வோம். போராட்ட காலத்தில் இருந்தாலும் பார்க்க இப்போ ஒரு முன்னேற்றத்துக்கு வரக்கூடியதாக இருக்குது. அதே இடத்துல சில பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா நாங்கள் இடம்பெயர முந்தி என்ன மாதிரி இருந்த நாங்களோ இப்போ இடம்பெயர்ந்து வந்த அப்புறம் சில அரசியல் பற்றி பிரச்சனையில் அரச ஊழியர் மாதிரி சில பிரச்சனைகள் எங்களுக்கு சில இதில் பாதிக்கப்பட்டிருக்கு. என்னென்னா முன்பு விடுதலை புலிகள் இருந்தபடியாக முன்பு பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனைக்கும் அவங்க நேரடியாக இறங்கி செய்யக்கூடியதாக இருக்குது. இப்போ தற்பொழுது சில கைலஞ்சம் கொடுத்து செய்யக்கூடிய வேலை திட்டங்கள் பிரச்சனையாக இருக்குது. ஏனென்னா இப்போ முந்தைய காணிகள் இருந்தது, எங்களுக்கு என்னென்ன இதில் இருந்தது, விடுதலை புலிகள் இருக்கிறபடியாக ஒரு தரம் ஒரு சத்தமும் காட்டாமல் இருப்பினும் விடுதலை புலிகள் பயத்தில் அச்சுறுத்தல் இதுகளால் இருந்தது. இப்போ நாங்கள் என்ன மாதிரி இருந்தாலும் காசை கொடுத்து எதையும் செய்யக்கூடிய அளவுக்கு வந்திருக்குது. ஏன்னா இப்போ செத்தவர் சாவச்சேரியில் செத்திருக்கிறார், அவர் கிளிநொச்சியில் செத்தாண்டு மரண சர்டிஃபிகேட் அணைச்சி 1975ஆம் ஆண்டு அவர் செத்தது 1980ஆம் ஆண்டு செத்திருக்கிறார். அந்த மரண சர்டிஃபிகேட் செய்திருக்கிறாங்க பிறந்தனில் 1975ஆம் ஆண்டு செத்ததண்டு சொல்லி சர்டிஃபிகேட் எடுத்து கொண்டு போய் அந்த காணியை வசூல் பண்ணுறதுக்காக துணுக்கா பகுதி பிரதேச அரசாங்க அதிபரிடம் கொண்டு கொடுத்து அந்த காணியை தங்கட வசத்துக்கு எடுக்கிறதுக்காக 1975ஆம் ஆண்டு செத்தவர் என்று சொல்லி அவற்றை வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறார் 1980ஆம் ஆண்டு அவர் இருந்தது, 79ஆம் ஆண்டு இருந்ததுன்றதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறார். இவர் என்னென்றால் 75ஆம் ஆண்டு செய்த வேண்டிய செய்திருக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். நான் அதே சேட்டிக்கரை 80ஆம் ஆண்டு செய்தது அவர் சாவச்சேரியில் இறந்துருக்கிறார். ஆஸ்பத்திரிலாம் இறந்து அவருக்கு உறவினர் எல்லாம் இருந்திருக்கணும். அவையில் கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பங்கள். அப்போ அந்த இதை மையத்தை கொண்டு செய்யக்கூடிய வசதிகள் இல்லை, கஷ்டப்பட்ட குடும்பம். அது கடைசியாக அரசாங்கத்தால் இதண்டு கண்ணாப்பட்டி ஆஸ்பத்திரியால் கொண்டு போய் கண்ணாப்பட்டி சுடலையெல்லாம் அடக்கம் செய்திருக்கு. சரியோ, அவர் செத்தது 1980ஆம் ஆண்டு தான் செத்துருக்கு. இங்கே சர்டிஃபிகேட் முடிச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்கன்னா 1975ஆம் ஆண்டு. அப்போ சில ஊழியர் மாதிரி அரச ஊழியர் மாதிரிலாம் எங்களுக்கு பாதிப்பு. இந்த முந்தி விடுதலை புலிகள் இருந்திருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒன்றும் நடக்க மாட்டுது. அதே இடத்துல நானும் விடுதலை புலிகளில் இருந்த நான் தான் இருந்தும் ரெண்டது. அதே இடத்துல இப்போ கையிலஞ்சம் கொடுத்தா இதையும் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குது.
விடுதலை புலிகள் இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒன்றும் ஊழல் முந்தைய ஒரு தடி வெட்டையிலாம் காட்டில் ஒரு தடி வெட்டையிலாம் மரம் வெட்டையிலாது இப்போ காசு இருக்குது தடி வெட்டலாம் எதுவும் செய்யலாம் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு போயிருக்குது நாங்கள் எதுவும் போய் கதைக்கிற கட்டத்தில் இருக்கிறேன் ஏன்னா நான் முன்பு போராட்டத்தில் போராளியாக இருந்தேன் நான் இதெல்லாம் நான் அதை சொல்கிறேன் நான் 3 வருஷம் தடுப்பில் இருந்து தான் வந்து இருக்கின்றேன் நான் இங்கேயே பிறந்து மல்லாவியில் தான் மாங்குளம் ஆஸ்பத்திரிலாம் பிறந்தேன் 1955ஆம் ஆண்டு பிறந்து மல்லாவிலான் வசித்து வந்தேன் நான் 15D என்ற வீட்டு நம்பர் தகப்பனாரும் இறந்துட்டார் அம்மாவும் தாயும் இறந்துட்டார் அந்த இடத்துல மூத்த குடும்பத்தில் நான் தான் முதலாவது அரச ஊழியர்மார் சில பிரச்சனைகளை செய்கிறதால எங்களுக்கு மக்களுக்கு சரியான பாதிப்பு இப்போ வந்த அரச ஊழியர் என்ன மாதிரி என்று தெரியல துணுக்கா பிரதேச செயலகத்தில் வேலை செய்கிறார்கள் அரச ஊழியர்கள் என்ன மாதிரி என்று நான் கையாள போயில்லை இதுக்கு முந்தி இருந்த ஊழியர்மார் சரியான மோசடிகள் செய்து இன்னொருத்தன் காணியை இன்னொருத்தனுக்கு மாற்றம் செய்கிறது அப்படியான அப்பட்டமான வேலைகளெல்லாம் செய்திருக்கணும் இப்போ அதால் இப்போ இருக்கிற ஊழியர்மாருக்கு சில பிரச்சனைகளை கையாளையலா கட்டத்தில் இருக்கணும் அதுதான் பிரச்சனை ஏனெண்டா முன்பு இருந்த ஊழியர்மார் அரச ஊழியர்மார் செய்த இதால் அவைகள் என்ன செய்யலாம் என்ற பக்கத்தில் இருக்கணும் இப்போ பிரதானமான தொழில் நாங்கள் விவசாயம்தான் இப்போ அதே இடத்துல மல்லாவியால் சிறுபம் வழங்கப்பட்டு இப்போ மக்கள் அந்த வெள்ளாமையால் செய்திருக்கணும் அடுத்த கட்டம் பவனிக்குள திட்டம் இப்போ அந்த இன்ஜினியர் பிரச்சனையில் அவர் முந்தி ஏலத்தில் சிவன் கோயிலுக்கு ஏலத்தில் போட்டு செய்த முன்பு இருந்த நீர்ப்பாய்ச்சல பொறுப்பாளர் மாதிரி இருந்த இடத்துல அவையால் கோயிலுக்கு ஒரு 1/2 ஏக்கரை 1/4 ஏக்கர் ஒதுக்கீடுகள் செய்தவர் இப்போ புதுசாக வந்திருக்கிறார் அவர் பிரச்சனை இல்லாமல் அவர் சொன்னார் ஏண்டா இப்போ அந்த ஏலத்தில் போடுறாக்கள் வசதியான குடும்பங்கள் போய் அந்த ஏலத்தை கூட்டி எடுத்து இதன்றது கஷ்டப்பட்ட ஜனங்கள் பின்தங்குற இடத்துக்கு போகுது இவர் இந்த முறை வந்த இடத்துல செய்திருக்கிறார் நீங்கள் 1/4 ஏக்கர் வீதம் 5000 ரூபா அப்படி கொடுத்து எல்லா மக்களையும் செய்யக்கூடிய ஊக்கத்தை செய்கிறார் காணி துப்புரவா செய்யாத ஆக்களுக்கு கூடி அவர் முன்னோடியாக வரணுமென்றதுக்காக எல்லாருக்கும் ஒற்றுமையாக இந்த பங்களை பகிர்ந்து கொடுத்துருக்கிறார் அது வரவேற்கக்கூடிய விஷயம் ஏனெண்டா எல்லா மக்களுக்கும் இதாண்டா இப்போ இந்த முறை முதலாளி மேயர் போய் அந்த பங்கை எடுக்கலாத கட்டத்தில் இருக்கணும் அதே இடத்துல அந்த காணி இப்போ 3 ஏக்கர் பங்கு காணி இருக்கான்னு சொன்னால் அவர் போய் டப்பாண்டு போய் 70,000 ரூபா 75,000 ரூபா கொடுத்து எடுக்கிறேன் ஏன்டா ஒருத்தரை போட்டு அதை செய்ய போனால் தனக்கு பாதிப்பு வருமென்றாக சாதாரணமாக ஒரு 50,000 ரூபா தான் போகும் அதே இடத்துல இவைகள் வசதியான ஆக்கள் போய் என்ன ஒரு தடவை அதுக்குள்ளே போடக்கூடாதுன்றதுக்காக காசை கூட்டி எடுத்துருக்கணும் ஒரு அளவுக்கு இப்போ நெல்லின்ற விலையை பாருங்க என்ன விலை போகுதுண்டு அப்போ இது செலவு ஆனங்கள் இருக்குது உழுது மண்படுத்தி இதெல்லாம் செய்ய ஞாபகம் காசு அப்போ இதால் ஒரு சில முதலாளி வர்க்கங்கள் இருந்து சில இதாக இந்த கஷ்டப்பட்ட ஜனங்களையும் ஊக்குவிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னாண்டா அதில் இந்த விலைக்கு இதாண்டா ஏன்னா அவைகள் உழவு வேண்டா உழவு இயந்திரத்துக்கு காசு கொடுக்கணும் கூலியாக்களுக்கு காசு கொடுக்கணும் பட்டு மிஷினுக்கு காசு கொடுத்து செய்ய அவைக்கு தான் அப்போ இதால் முதலாளி வர்க்கம் தான் உயர்ந்து போய் கொண்டிருக்கிறது பின்தங்கிய கஷ்டப்பட்ட ஏழைகளுக்கு பாதிப்புகள் ஏற்படுது
வணக்கம் தாய்நாட்டுடைய இறுதி பகுதியை நாங்கள் நெருங்கி இருக்கிறோம். இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியானது மெல்லாவி மற்றும் துணுக்காய் பிரதேசம் சார்ந்த ஒரு பார்வையை உங்களுக்கு வழங்கி இருக்கும் என்று நம்புகிறோம். குறிப்பாக இந்த மெல்லாவி துணுக்காய் பிரதேசம் இன்றைக்கு எப்படி காணப்படுது, முந்தி எப்படி இருந்த நிலத்து மக்கள் இன்றைக்கு என்ன செய்யணும், இவையில என்னென்ன பிரதானமான விவசாயமா அல்லது என்ன தொழிலை இவை செய்யணும், அவர்களுடைய பிரதானமான தொழிலில் எவ்வகையான சவால்களை அந்த மக்கள் முகம் கொடுத்து கொண்டு வரணும். குறிப்பாக இந்த வறட்சி எந்த அளவுக்கு இந்த மக்களை பாதிக்குது, அதுக்கு என்ன செய்யலாம், நீர் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யறதுக்கு மக்கள் என்ன ஆலோசனைகளை வழங்கினோம். குறிப்பாக இந்த பரங்கியாத்து திட்டத்தை பரங்கியாத்தை வவுனிக்குளத்துக்கு திருப்புறது, அதன் ஊடாக சாத்தியமான ஒரு நீர் வளத்தினை பேணுகின்ற ஒரு திட்டத்தை உருவாக்குவது, இப்படியான பல்வேறு வகையான விடயங்களை இன்றைக்கு வணக்கம் தாய்நாடு உங்களுக்கு தந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். இதே மாதிரி இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாட்டினூடாக எங்களுடைய இன்னும் ஒரு தாயக பிரதேசத்தை நோக்கிய பயணத்தை நாங்கள் தேடுகிற வரையிலே ஒளிப்பதிவிலே இணைந்திருந்த வட்சு, ஆனந்த் மற்றும் மதன் ஆகியோரோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஷர்மிளா. வணக்கம் உறவுகளே.